ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் வந்து குக்கிங் அண்ட் ஸ்டிச்சிங்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்க வேண்டாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு பாரம்பரிய அரிசி பற்றி தான் போட போகிறேன். வீக்லி ஒரு ட்ரைஸ் ஆச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறேன். டெய்லியுமே போடலாம், பட் டைம் இல்லைங்க. எனக்கு 9 மந்த் பேபி இருக்கிறதுனால அவங்கள பார்க்குறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியே அதில் வந்து இட்லி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? எவ்வளோ ரேஷியோ போட்டு எப்படி அரைக்கிறது, எப்படி இட்லி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துர்லாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட நன்மைகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இரும்பு சத்து இருக்குங்க. இரும்பு, புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நார் சத்து இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நார் சத்து இருக்கிறதுனால வந்து உணவு நம்ம வேறு என்ன சாப்பிட்டாலும் அது கூட சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய தன்மை இருக்குங்க அதுக்கு. ஓகேங்களா? குட்டீஸுகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. நான் மெயினாக வந்து ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப ரேருங்க ஆட்டுறது, மாவாட்டுறது. இதுதான் பாரம்பரிய ரைஸை வச்சு தான் நான் ஆட்ட போகிறேன். தானிய வகைகள் அதெல்லாம் தான், சரிங்களா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வீக்லி ஒரு நாளாவது ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி தான் ஆட்டுறேன், சரிங்களா? குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்காக தான் நம்ம முக்கால்வாசி மாற வேண்டியதாக இருக்குங்க. நம்ம 100% மாறலினாலும் ஒரு நம்மளால் என்னென்ன மாற்றிக்க முடியுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாங்க கொஞ்சம், சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே கெமிக்கல் தான். இருந்தாலும் நம்ம என்னென்ன மாற்ற முடியுமோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாங்க, சரிங்களா? பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? பார்த்துர்லாங்க. எவ்வளோ போட்டு எப்படி ஊற வைக்கன்னு பார்த்துடலாம் வாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து 3 டம்ளருங்க. ஓகேங்களா? மாப்பிள்ளை சம்பாலேயே வந்து இட்லி அரிசி இருக்குது, தோல் மட்டும் நீக்கி இருக்கும் அதில் பாருங்கள். இது வந்து 1 டம்ளர் போட்டுக்கலாங்க. 3க்கு இது 1, மொத்தம் 4 டம்ளர். ஓகேங்களா? உளுந்து வந்து 1 டம்ளர். நான் கருப்பு உளுந்து தான் போடுறேன். கருப்பு உளுந்து 1 டம்ளர். ஒரு 2 பிஞ்சு வெந்தயங்க. நல்லா ஊற வச்சிடலாங்க. நாம் ஊற வச்சாச்சு. ஊறட்டுங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டு நம்ம காலையில் தான் அரைக்க போகிறோம். நம்ம சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி எப்படி வருதுன்னு நான் காமிச்சிட்டு பாருங்க, சரிங்களா? நான் கருப்பு உளுந்துங்கிறதுனால தனித்தனியாக ஆட்டுறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா கூடையே போட்டு ஆட்டிக்கலாம். கருப்பு உளுந்து போடுறது ரொம்ப சூப்பர். அந்த தோலெல்லாம் ஃபுல்லாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க கருப்பு உளுந்து. அந்த பொட்டோட கூட போட்டுக்கலாம். அரைச்சி போட்டு வச்சிடலாம். உப்பு போட்டு கையில் கலக்குங்க, கரண்டியில் கலக்க வேண்டாம். நல்லா கலக்கி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. நம்ம வந்து இட்லியை சுட்டுறலாம், சரிங்கண்ணா. இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குங்க. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளை அரிசியில் மாவாட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா? இட்லி பாருங்கள் எப்படி தான் இருக்குது பாருங்கள். இது கூட என்ன சட்னி, தக்காளி சட்னி என்ன வேணால் செஞ்சுக்கலாங்க. எல்லாமே மேட்ச் ஆகிக்கும். செம்ம சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே எப்படி இருக்குதுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது, சரிங்களா? மாப்பிள்ளை சம்பா இட்லி செஞ்சால் ரெடி. வாங்க சாப்பிட.